ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், ஓனாக நீங்கள் சொந்தமாக வந்து ஃப்ரீயாக எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ணுறது, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ போது இருக்க போது. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக முடிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த QR கோட் அப்படின்றது வந்து நம்ம அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த QR கோட் அப்படின்றது ரொம்ப வந்து அதிகபட்சமாக வந்து உபயோகப்படுத்தப்பட்டு வருது. இன்னும் சொல்லணும் அப்புறம் ஃபோன்பே ஆப்பாக இருக்கட்டும், ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, டெஸ்ஸாக இருக்கட்டும், இது போல் நிறைய அப்ளிகேஷன் வந்து இப்போ அமேசான் பேயாக இருக்கட்டும், இது போல் நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா QR கோடை பேஸ் பண்ணி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கு மாற பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல QR கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது நிறைய புக்ஸ் இருக்குது, ஆன்லைன் புக்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைன் புக்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு கூட QR கோடு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஸ்கூல் லெவலில், அதாவது ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் லெவலாக இருக்கட்டும், அங்கே கூடிய புக்ஸோட கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சுருக்கி ஒரு சின்ன QR கோடில் கொடுத்துட்டாங்க. அது எப்படி வந்து எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு சுருக்கி அந்த QR கோடு மூலம் கொடுத்துட்டாங்க. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது உங்கள் லேப்டாப்பில், பிசியிலும். எப்படி அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நம்மளால வந்து QR கோடு ஓப்பனாக ஜென்ரேட் பண்ண முடியுமா, ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியுமா, அதுபோல் உங்களோட சந்தேகங்களை வந்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக கொடுக்கலாம். இப்போ அதுக்கான ஒரு டுட்டோரியல் தான். நீங்கள் டுட்டோரியல் எடுத்துக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு அதுக்கான வெப்சைட் வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த QR கோட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து பெட்டரான ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. அந்த பெட்டரான வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது இந்த ஒரு QR கோட் அப்படின்றது இது ஒரு அப்ளிகேஷனுக்கான ஒரு QR கோட் இருக்குது. அதே போல் ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு URL, ஒரு வெப்சைட்டோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணி அது மூலமாக QR கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகும். அது போல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போல விஷயங்களை வந்து உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போகலாம் வாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணி கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் www.qrcodemonkey.com இங்கே வர qrcodemonkey.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த qrcodemonkey.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு என்டர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து QR கோட் மங்கி த ஃப்ரீ QR கோட் ஜென்ரேட்டர் டு கிரியேட் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மீன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து ஒரு அப்ளிகேஷன் வயசில் வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணணும்னா, இப்போது நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து பஞ்சிங் இருந்துச்சு. அதாவது அட்டன்ஸ் போடணும் அப்படின்னு அதுக்கு வந்து பஞ்சிங் இருந்துச்சு. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கார்டு வச்சிருப்போம். அந்த கார்டை காட்டினா உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் ஆகிட்டு அட்டன்ஸ் கொடுத்துரும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மெத்தடாக வந்து இப்போ நிறைய இடத்துல QR கோட் கொண்டு விட்டாங்க. அந்த QR கோடுக்கு வந்து ஸ்கேன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அட்டன்ஸே விழும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த விஷயங்களை வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. QR கோட் மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் QR கோட் ஜென்ரேட் பண்ண முடியும், ஃப்ரீயாக வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி ஜென்ரேட் பண்ண QR கோடு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணலாம். URL, அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் இல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் QR கோட் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா? அதே போல் ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னல, இப்போ காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், எல்லாருடைய அங்கே புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பேக்கில் வந்து QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது வந்து விசிபிள் ஆகுது. அதே போல் நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வேர்ட்லையோ எக்ஸல்லையோ இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அதோட ஃபார்மெட்டை வந்து நீங்கள் காப்பி நீங்கள் பேஸ்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்ததான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செட் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த செட் கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து உங்களோட கலர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்க்ரவுண்ட் கலர், அதாவது இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த கலர், இதோட கலர் வந்து என்னவாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் அப்படின்றது வந்து வேரி ஆகும். வேரி ஆகிறது மூலமாக நீங்கள் வந்து அந்த கலரையே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் டிஃப்ரெண்ட் ரொம்ப வந்து அதிக வித்தியாசமான கலர்ஸ், நிறைய கலர். அந்த கலர் வந்து எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டட் டு மேக் யுவர் கோட் டார்க்கர், அதாவது டார்க்காக தான் வேணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் போல நீங்கள் வந்து இந்த கலரை வந்து டார்க் பண்ணிக்கோங்க, டார்க்னஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டார்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து QR கோட் ஸ்கேன் ஆகும் அப்படின்ட்டு அவங்களே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் பிளாக் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி டார்க்கான கலர்லேயே வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன். பாருங்கள், கொடுத்தோடனே திரும்பி அவங்களுக்கே அதுலேயே வந்து உங்களுக்கு சஜஷன் அப்படின்றத அவங்களே கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் லோகோ ஆர் ஆட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி என்னோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு நான் அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அதில் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ வரும். இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ வரக்கூடியது. அந்த லோகோ வந்து என்னோட ஃபோட்டோவை கூட நான் வச்சுக்கலாம். பட் இருந்தால் எனக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது போல் கண்டென்ட் இது போல் ஒரு புக்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னா இது போல் சிம்பிள் நான் கொடுக்குறது என்னோட இஷ்டம் தான். கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே வேறு எந்த ரொம்ப வந்து நீங்கள் ஷைன் பண்ணிக்க தேவையில்ல. இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இதை கொடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். கியூஆர் கோடை கிரியேட் கியூஆர் கோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம யூஆர்எல்ல உங்களுக்கு அதை வச்சு நான் எக்ஸாம்பிள் கட்டணும். ஏன்னா ரொம்ப வந்து டைம் ஆகிரும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து டைம் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ www.google.com www.google.com அதாவது கூகுளுக்கு நம்ம வந்து இப்போ கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த google.com அந்த வெப்சைட் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா செட் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறோம். கலர்ஸ் வந்து செட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். டார்க்காக வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் லோகோ இமேஜ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம கூகுளுக்கே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு காரணத்தால நான் வந்து இது எப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கூகுள் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து கூகுளோட இமேஜை கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படின்றது விசிபிள் ஆகும். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நான் இது பண்ணிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் அப்படின்றது இங்கே வந்து இது ஆயிடுச்சு. அடுத்து ஃபிச் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த கியூஆர் கோட இது மாதிரி இருக்கணும், இது போல் இருக்கணுமா இல்லை இது போல் புள்ளியாக வரணுமா அப்படின்றதும் அதையும் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேம் ஷேப் அப்படின்றது. ஐ ஃப்ரேம் ஷேப் பண்ண இந்த ஒரு இங்கே நீங்கள் என்ன கிளிக் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விசிபிள் ஆகும். இந்த இடத்துல இது கட்டமாக இருக்க பாருங்க. இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். இது போல் சேஞ்ச் ஆகும். அதே போல் இந்த இது சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் பாருங்கள். இந்த கட்டத்துக்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது மாதிரி வருது. இது ஒரு கட்டமாக வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிறது. இதில் வந்து அது உள்ள இருக்கிறது அந்த ஒரு லேயர். இல்லை எனக்கு அதுவும் தேவையில்லை, எனக்கு வந்து இது போல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது போல வந்து செட் ஆயிரும். இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் கியூஆர் கோட் கிரியேட் கியூஆர் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த கிரியேட் கியூஆர் கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரு சில ஆப்ஷன் வந்து காட்டுது. அதாவது நான் வந்து இந்த சைஸை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதான் வந்து இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளுக்கு ஓப்பன் பண்ணலாம். அந்த கூகுளோட இது வந்து நான் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். அதாவது கூகுளோட வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுளை வந்து ஆல்ரெடி நார்மலாக வந்து கூகுள் அப்படின்றது ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆல்ரெடி இந்த கூகுள் அப்படின்றத வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. கூகுளோட யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி இதுக்கான லோகோ அப்படின்றது எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் கியூஆர் கோட் இப்போ கொடுத்தவங்க கண்டு தான் கொடுத்தவங்க ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது டவுன்லோட் PNG அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கியூஆர் கோட் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் கொடுத்தவொடனே எனக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்றது காட்டும் பாருங்க. இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. கியூஆர் கோட் அப்படின்றது டவுன்லோட் ஆகுது. இந்த கியூஆர் கோட் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ஒரு கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் நான் போனோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணலாம். இதே போல தான் பார்த்தீங்கன்னா பல வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கியூஆர் கோட் ஆகட்டும் இல்லை ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட கியூஆர் கோடை வந்து நிறைய வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எப்படி கியூஆர் கோட் அப்படின்றத வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இந்த ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு வெப்சைட்டுக்கான கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இது போல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து நம்ம கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். சேம் ஒரே கான்செப்ட் தான் இங்கே அதுக்கு பதில் அங்கே யூஆர்எல்னா அங்கே யூஆர்எல் பண்ண போகிறோம், இங்கே டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அடிச்சுட்டு மீன் சேம் ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடியில் என்ன சொல்ல வரீங்க, இந்த இமெயில் ஐடி என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. அந்த இமெயில் ஐடியில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பர்பஸ்க்கு நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒரு உங்களோட ஒர்க் அதாவது நீங்கள் வந்து என்ன உங்களோட ஒர்க் அதாவது ஒர்க் லீடு என்ன எடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் மெசேஜ் உங்களுக்கு எதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் உங்களுக்கான ஃபோன் நம்பர் ஒரு ஃபோன் நம்பர் கூட நீங்கள் வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணலாம். இந்த கியூஆர் கோட் மூலம் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் கூட கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு லோகோ இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாவே வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்போ நீங்கள் யாருக்கோ ஒரு நபருக்கு எந்த ஒரு நபருக்காக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரொம்ப ப்ரைவசியாக வந்து ஒரு நபர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொல்லணும். ஒரு பாஸ்வேர்டாக இருக்கட்டும்
இல்லை ஒரு விஷயம் ஒரு டெக்ஸ்ட் அதை வந்து எந்த மாதிரி உங்கள் பர்சனல் விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்கள் பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த டெக்ஸ்ட் மூலமாகவோ இல்லை யூஆர்எல் மூலமாக கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சேம் ஒரே ஆப்ஷன் தான், மாற போகிறது எதுவுமே. ஃபஸ்ட் நம்ம யூஆர்எல் எப்படி நம்ம கூகுளுக்கு எப்படி வந்து ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணோம், சேம் அதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே, எந்த விஷயங்களும் மாற போகிறது. எஸ்எம்எஸ் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிட்டு என்ன மெசேஜ் இதை ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் யூஆர்எல் மெசேஜ் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க, போட்டு மெசேஜ் என்ன கொடுக்கணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துருங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் கார்டு அப்படின்றது ஒர்க்கிங். இங்கே உங்களோட பற்றின முழு விவரம், அதாவது வீக் கார்டு அப்படின்னா உங்களை பற்றின முழு விவரத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து ஈஸியாக நம்ம கொடுத்தலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 2.1 வெர்ஷன் 3 அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆர்கனைசேஷன், பொசிஷன், ஃபோன் நம்பர், ப்ரைவேட் நம்பர், அது மொபைல் நம்பர், அது ஃபேக்ஸ், அது ஃபேக்ஸ் ப்ரைவேட்டாக கூட எமெயில் நம்பரு, வெப்சைட் இருக்கா, உங்களோட முழு அட்ரஸையும் வந்து கொடுத்துடலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து இதில் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் வந்து எது மாதிரியான ஆளுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணணும், ஒரு சில கம்பெனி வந்து அவங்களோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது மாதிரியான நபர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஆன்லைனில் என்னோட டேட்டா வந்து ஷேர் பண்ணுறேன், அதாவது என்னோட முழு விவரத்தையும் என்னோட பர்சனல் டேட்டா வந்து ஷேர் பண்ணுறேன், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது என்னோட வீட்டு அட்ரஸ், என்னோட பேர், என்னோட குவாலிஃபிகேஷன் ஏதாவது நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இது போல விஷயங்களை நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கியூஆர் கோட் மைக்கு மூலமாக நீங்கள் வந்து கியூஆர் கோடாக ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் இன்னொரு நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா இந்த ஒரு உங்களோட டீட்டெயில் அப்படின்னு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக அனுப்பும்போது கண்டிப்பாக அது வந்து என்ன தான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக 100% என்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? இது போல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து சேம் இது தான் வீக் கார்டு போல தான் எம் கார்டு. இதுலேயும் வந்து நீங்கள் அங்கே என்ன இருக்கோ அதே போல தான் சேம் இது நீங்கள் பண்ண போகிறீங்க. மீ கார்டு அப்படின்றது ஒரு தனி நபருக்கானது, வீக் கார்டு அப்படின்றது ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கானது, மீ கார்டு அப்படின்றது தனி நபருக்கானது. சேம் அதே தான் உங்களோட முழு விவரத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு இது மூலமாக வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும். இந்த லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த வெப்சைட் நீங்கள் தேடி பார்க்கும்போது அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அந்த கம்பெனியை பற்றின அந்த கம்பெனி பேரை டைப் பண்ண ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அடுத்த அந்த கம்பெனி லொக்கேஷன் அப்படின்றது வரும். அந்த கம்பெனியோட லொக்கேஷன் வரும் அப்படின்றது ஒரு யூஆர்எல் அந்த கொடுத்துருப்பாங்க. அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோட டைரக்ஷனாக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட லொக்கேஷனை வந்து உங்களுக்கு காட்டும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷன் இதை வந்து எப்படி வரலாம் அப்படின்னா உங்கள் லாங்கிடியூட் மற்றும் லாங்கிடியூட் இப்போ கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் இப்போ இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆகிட்டு பிறகு நீங்கள் சர்ச் யுவர் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன வந்து விசில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிரும். அந்த கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் உங்கள் அட்ரஸ் காட்டும். ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிள். அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் அவங்க நீங்கள் வந்து இப்போ நிறைய சமூக வலைதளங்கள் இருக்கலாம், யூடியூப்பில் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கலாம், இது போல் வச்சுருக்க நம்மளால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது போல் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அது இன்னும் குறிப்பாக சொன்னால் நியூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில வெப்சைட்டாக இருக்கட்டும், இன்னும் அந்த புதிய தலைமுறை பாலிமர் சேனல் இது போல இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் வந்து இது போல் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டரு இது போல் வந்து நிறைய வந்து அவங்களுக்கான ஒரு சில லிங்க் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இது போல் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணக்கூடிய அந்த சோஷியல் மீடியா யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து அதுக்கு இந்த ஒரு சோஷியல் மீடியா யூஆர்எலுக்கு பதிலாக நம்ம வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணணும். கூகுள் அப்படின்னா இந்த ஒரு கூகுளுக்காக வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். ட்விட்டருக்காகவும் வந்து நம்ம கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். இது போல் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருவோம். இதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ட்விட்டருக்கு வந்து நீங்கள் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து யூடியூப் வந்து நீங்கள் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணலாம். ஒய்ஃபை இந்த பார்த்துக்கோங்க, ஒய்ஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபை வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு சொல்லிட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும், மற்றபடி பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஒய்ஃபையோட நேம் வந்து என்ன, யூசர் நேம் வந்து என்ன கொடுத்துருங்க, அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு சேம் இதே போல் செட் கலர்ஸ், இந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் லோகோ வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து கஸ்டமர் டிசைன் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அது என்கிரிப்ஷன், அது நோ என்கிரிப்ஷன் அப்படின்னு நோ என்கிரிப்ஷன் அப்படின்றது
WPA WPA2 அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். WPA2 அப்படின்றது கொடுத்தீங்கன்னா மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரொவைடரில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் QR கோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோட் ஜெனரேட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண இந்த ஒரு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இது வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களோட கம்பெனிலேயோ இல்லை எதில் ஆகணும் இருக்கட்டுமே நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதோட சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணவே அந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணவே வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க இந்த ஒய்ஃபை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க. அதனால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணவே வந்து அது என்ன டீட்டெயில் அது வந்து என்ன எடுத்துக்கோ அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் ஒய்ஃபை கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங்க்கு வந்து அந்த ஒரு இது வந்துடும், அந்த ஃபார்மேட் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒட்டுமொத்தமான டீட்டெயிலும் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதே போல் தான் ஈவெண்ட், எந்த ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது சம்திங் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடான நியூஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு இதை கொடுக்கலாம். அதே போல் ஒரு ஈவெண்ட் நடக்குது, எக்ஸாம்பிள் ஒரு வியாபாரம் கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை வந்து ஒரு கட்சி மாநாடு நடக்குது அப்படின்னா அந்த கட்சி மாநாடுக்கு நிறைய பேனர்ஸ் அடிப்பாங்க, போஸ்டர்ஸ் அடிப்பாங்க. அந்த போஸ்டர்ஸில் நீங்கள் QR கோடையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு அது கீழே வந்து சின்னதாக வந்து டைட்டில் வந்து கொடுத்துட்டு அது கீழே வந்து இந்த ஈவெண்ட் நடக்க போகுது, இந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஈவெண்ட் லொக்கேஷனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டில் முடியுது, எத்தனை நாள் நடக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த டேட்டு டைம் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கு இது குறிப்பிட்ட டைமில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கான ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுபோல் இந்த கிரியேட் QR கோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த QR கோடை வந்து ஜெனரேட் ஆகிடும். ஜெனரேட் பண்ணுவாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வந்து QR கோடெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணவே இதை பற்றின முழு விளக்கம் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பிட்காயினில் கூட நீங்கள் வந்து இது போல் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த பிட்காயின் அப்படின்றது வந்து நமக்கு தேவையில்லாத காரணத்தாலும் இதை வந்து நம்ம வந்து நெகல் பண்ணிடலாம். பட் தேவை அப்படின்னா சொல்லுங்கள், இதுக்கான ஒரு பிரத்யேகமான வீடியோ கூட இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தனித்தனியான வீடியோ கூட இதில் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு URL கிரியேட் பண்ணோம் அப்படி ஒரு URLக்கு நம்ம QR கோட் ஜெனரேட் பண்ண எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக கூட நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து ஒரு டுட்டோரியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கான கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ நம்ம URL கிரியேட் பண்ணோன்னா வந்து இதான் கான்செப்ட், URL பேஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டை நம்ம QR கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல URLக்கு பதில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே போட்டுட்டு என்டர் பண்ணிவிட்டு QR கோடை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சிம்பிள் விஷயம் தான். இப்போ இமெயில் வச்சு ஜெனரேட் பண்ணால் அந்த இமெயில் ஐடி போட போகிறோம். அதே போல் ஃபோன் நம்பர் வச்சுக்கணும், ஃபோன் நம்பர் வச்சு போட போகிறோம். SMS ஃபோன் நம்பர் ப்ளஸ் என்ன கண்டென்ட் அப்படின்றத போட போகிறோம். வீக் கார்டு லொக்கேஷனாக நம்ம லொக்கேஷன் லேட்டிடியூட் லாங்கிடியூட் தேவை. இது போல் வந்து சேம் QR கோடில் மெத்தட் நம்ம டிசைன் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றது சேம் தான். ஆனால் கொடுக்க என்டர் பண்ண டேட்டாஸ் அப்படின்றது தான் வந்து வேறு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப வந்து சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எத்தனை நபராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நபராக இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு தனி பிரத்யேகமான வீடியோ அப்படின்றது போடப்படும். அதுக்கான உங்கள் டவுட்டை வந்து எந்த டைமாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் வந்து ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.